ஹாய் அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி ஆலு பரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட். என்னோடய வீடியோ உங்களுக்கு 0.01% அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ப்ளீஸ் லைக் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்றைக்கி நான் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, சிறிதளவு எண்ணெய், நல்லா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மாவு பிசைஞ்ச பிறகு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க, அப்போ தான் மாவு காயாது. இப்போ ஆலு பரோட்டாவுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பை தயார் பண்ணலாம். அதுக்கு நான் 3 பொட்டேட்டோவை வேக வச்சு மசித்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் ஜீரா அதில் போட்டுருங்க. ஜீரா போட்ட பிறகு நல்லா குருவாக ஆஞ்சி வச்சேன் 3 வெங்காயம், அப்புறம் சிறிதளவு உப்பு இதை சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கணும். வதக்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ தேவையான மசாலா சேர்க்கணும். கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் அதாவது மிளகாய் பொடி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இது கூட சேர்த்து 2 கிளறிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுடுங்க. இப்போ இந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சு நம்ம சப்பாத்தி தயாரிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியை முதல்ல நல்லா வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டு அதில் உள்ள ஸ்டஃப்பை வச்சு இப்படி ஓரத்தையெல்லாம் மடக்கி அதை திரும்ப சப்பாத்தி வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கோங்க. இது ரெடி ஆயிரும். இப்போ அதை பேனில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் சுவையான ஆலு பரோட்டா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.